to come in. ஒரே ஒரு பாயிண்ட் சார் சொன்னாலங்க, எல்ஜேபியோட கான்ட்ரிபியூஷன் நம்ம வந்து எல்ஜேபினால இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருந்தா நம்ம எப்படி நீங்க ஒரு எஸ்ஐஆர் மட்டுமே பதில் சொல்றீங்க. நம்ம அதுக்கு டேட்டாவை நம்ம எடுத்துப்போம். 2024 எல்ஜேபி இந்த அலைன்ஸோட சேர்ந்து தான் போட்டி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்ஜேபி இந்த அலைன்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை நம்ம அப்படியே அந்த பார்லிமெண்ட் சீட்ஸை அப்படியே நம்ம அசம்பிளி சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதில் பார்த்தோம்னா நமக்கு அந்த டேட்டா ஈஸியாக கம்பேர் ஆக போகுது. நமக்கு அது சிம்பிளாக முடிஞ்சிடும். ரெண்டாவது, இதில் எஸ்ஐஆர்னால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பாஜகவுக்கு வெற்றியா அல்லது இவ்வளோ பெரிய தொழில் மகாகட்பந்தனுக்கான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது எஸ்ஐஆர் மட்டும் ஒரே காரணமாக இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கூட்டணி ஒரு ஆர்கானிக்காகவும் வேலை செய்யலை, அர்த்தமெட்டிக்காகவும் இந்த கூட்டணி செட் ஆகலின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதே அந்த விகாஸ் அந்த விஐபி பார்ட்டி எடுத்துனா முகேஷ் சஹானியை இவங்க டெப்டி சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்கிறாங்க. அவர் இன்னைக்கு வரைக்கும் எந்த எலெக்ஷன்லையும் ஜெயிச்சதே கிடையாது. அவர் தான் இவங்க டெப்டி சிஎம்மாக அறிவிச்சாங்க. அதனால அந்த ஒரு பார்ட்டி இவ்வளோ ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் கிடையாது. எது சர்ப்ரைசிங் ஃபேக்டர்னா ஆர்ஜேடி இவ்வளோ ட்ரெயில் ஆகுது தான். இன்ஃபேக்ட் ஆர்ஜேடியோட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தேஜஸ்வி யாதவே ட்ரெயில் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்தேன். அதை மட்டும் அந்த டேட்டா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அண்மை தகவல் வந்திருக்கு. வாக்குகளை பெரிய அளவில் பிரிக்கும் என்று கூறப்பட்ட பல கட்சிகள் இந்த தேர்தலில் முன்னிலை பெறாமலே இருக்கு. ஜென்சுராஜ் கட்சி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளை பிரிக்கும் அப்படின்னு கருதப்பட்டது. அப்படியெல்லாம் கிடையாது. தொடக்கத்திலிருந்து அவங்க முன்னிலை பெறல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2020 சட்டமன்ற தேர்தலில் ஏஎம்ஐஎம் கட்சி தேஜஸ்வி கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. வாக்குகளை பிரித்து பாஜகவுடைய வெற்றிக்கு அவர்தான் காரணமா அமைஞ்சார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இந்த முறை அவர் மிகப்பெரிய அளவுக்கு அவர் சோப்பிக்கல. பல தொகுதிகளில் அவர் போட்டிட்டு இருந்தாலும் கூட அவருடைய முன்னிலை அப்படின்றது ரொம்ப சொற்ப அளவிலே இருக்கு. இன்னொன்று விகாஷியல் இன்சான் பார்ட்டி மகாகத்பந்தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியும் அரவிந்த் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. இந்த மாதிரி தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அந்த ஸ்லைட் எட்ஜை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வாக்கு வங்கி அப்படின்றது இந்த கட்சிகளால் பிரியவில்லை. யாருக்கு கிளியர் விக்டரி கிடைக்கணும் அப்படின்றதுல மக்கள் ரொம்ப தேர்ந்தெடுத்து வாக்களிச்சிருக்காங்க. அரசியல் கட்சிகள் கையாண்ட அணுகுமுறைகள், நலத்திட்டம், தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு, கூட்டணி யுக்தி, கேஸ்ட் கால்குலேஷன், இது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு கட்சிகள் எடுத்த வியூகங்களுக்கு எப்படி கை கொடுத்திருக்கு அப்படின்றது அந்த தேர்தல் முடிவு நமக்கு காட்டுது. அரவிந்த், இதில் 3 ஃபேக்டர் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒன்று மகளிர் வாக்கு. ஸோ கேஸ்ட் ஈக்குவேஷனை தாண்டி பெண்கள் வாக்கு அப்படின்றது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்றத நன்மைக்கு உணர்த்துதான் நமக்கு. இல்லைங்க, அதை சிஎஸ்டிஎஸ் டேட்டா வந்தால் தான் நமக்கு தெரியும் பெண்கள் வாக்கு எவ்வளோ இருக்குங்கிறது. நம்ம அது இன்னும் பட் ஓவராலாக மேக்ரோ லெவலில் பார்க்கும்போது நம்ம மகிழா ஃபேக்டர்ஸை பார்க்கலாம். மகிழா ஃபேக்டர்ஸ் அப்படின்றது எத்தனை தொகுதிகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அம்சமாக பார்க்கக்கூடிய ஒரு மேஜிக் வால் ஸ்க்ரீனில் பார்க்கலாம்.